அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி தூய்மை பணியாளருடன் இணைந்து குப்பைகளை அப்புறப்படுத்தினார். மளிகை கடையில் உணவகங்களில் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது என்று துண்டு பிரசுரங்களையும் கொடுத்து அறிவுரைகளையும் வழங்கினார். அத்துடன் சுகாதாரமற்ற முறையில் இருந்த உணவுக் கடை ஒன்றை மூடவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் ஏராளமான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்ற மாணவர்கள் தமிழின் வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தனர். அருப்புக்கோட்டை அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து கள்ளத்தனமாக தண்ணீர் எடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை தட்டி கேட்ட நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இலுப்பையூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துலட்சுமியின் கணவர் திருமால் காத்தான்கட்டி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து தன்னுடைய தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சியுள்ளார். இதனை தட்டி கேட்ட அதிமுக பிரமுகர் ராமுவை அவர் தகாத வார்த்தைகளால் பேசியதுடன் கொடூரமாகவும் தாக்கியுள்ளார். ஒப்பந்தம் அளிப்பதில் முறைகேடு நடைபெறுவதாக கூறி புதுச்சேரி பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திராவிட விடுதலைக் கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறையில் வேண்டியவர்களுக்கு மட்டுமே ஒப்பந்தம் வழங்கப்படுவதாகவும் பாதாள சாக்கடை அடைப்பு நீக்கக்கூடிய பணியை குறிப்பிட்ட நபர்களுக்கு டெண்டர் விடுவதாகவும் கூறி போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது வாக்குவாதம் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியில் உள்ள சின்னாற்றில் யானைகள் குட்டிகளுடன் ஆனந்த குளியல் போட்டன. கோடுப்பட்டி அருகே உள்ள சின்னாற்றில் தாகம் தீர்த்துக் கொள்ள தினமும் யானை கூட்டம் வருவது வழக்கம். இந்நிலையில் இன்று கோடை வெப்பத்தை சமாளிக்கக்கூடிய வகையில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் அந்த ஆற்றில் இறங்கி மணிக்கணக்கில் குளித்துக் கொண்டிருந்தன. சேலம் அருகே காதலுடன் சேர்ந்து 1 வயது பெண் குழந்தையை கொலை செய்த தாய் கைது செய்யப்பட்டுள்ளார். கணவரை பிரிந்து குழந்தையுடன் வாழ்ந்த கலைவாணிக்கும் மல்லேஷ் என்பவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த வாரம் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி சேலம் மருத்துவமனையில் அனுமதித்த இருவரும் தலைமறைவாகியுள்ளனர். உடலில் காயங்களுடன் இருந்த அந்த குழந்தை நேற்று உயிரிழந்தது. இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தேன்கனிக்கோட்டையில் இருந்த கலைவாணி மல்லேஷ் இருவரையும் கைது செய்தனர். தொடர் விடுமுறை கோடை விடுமுறை காரணமாக பழனி முருகன் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்திருப்பதால் உண்டியல்கள் 26 நாட்களில் நிரம்பியுள்ளன. இதையடுத்து நேற்று உண்டியல்கள் திறக்கப்பட்டு கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்படுகிறது. கோவில் அலுவலர்கள், வங்கி ஊழியர்கள், மாணவர்கள் என்று 500க்கும் மேற்பட்டோர் இந்த பணியை மேற்கொள்கின்றனர். முதல் நாள் எண்ணிக்கையில் 2,12,54,000 ரூபாய் ரொக்கப்பணமும் 444 கிராம் தங்கம், 4,499 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்திருப்பது தெரியவந்தது. கோவையிலிருந்து சத்தியமங்கலம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தில் திடீரென்று புகை வெளியேறியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் குருசாமி. விவரம் என்ன? கோவையிலிருந்து இன்று பிற்பகல் சத்தியமங்கலத்துக்கு தனியார் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த தனியார் பேருந்து சத்தியமங்கலம் பசூர் என்ற இடத்தில் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென வாகனத்தினுடைய என்ஜின் பகுதியிலிருந்து வெள்ளையான புகையானது வெளியேறியது. இதனால் பரபரப்பான சூழல் ஏற்பட்ட நிலையில் வாகன டிரைவர் உடனடியாக அந்த வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தினார். இதனை அடுத்து அந்த பேருந்தில் இருந்த 100க்கும் பயணிகள் உடனடியாக அவசரமாக இறங்கி ஓடினார்கள். பேருந்திலிருந்து பெரிய அளவில் புகை வெளியேறியதன் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த தீ கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனிடையே பயணிகள் மற்றொரு வாகனத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பேருந்தில் இருந்து மிகப்பெரிய அளவில் புகை வெளியேறிய சம்பவத்தால் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி குருசாமி. இனி அடுத்தாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். டெல்லியில் இளம்பெண்ணை கொலை செய்து 35 துண்டுகளாக வெட்டிய காதலன் மீது தடயங்களை அளித்த பிரிவில் வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு டெல்லியில் ஸ்ரதா என்ற இளம்பெண்ணும் அவரின் காதலன் அஃப்தாபும் திருமணம் செய்து கொள்ளாமல் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஸ்ரதாவை கொலை செய்து 35 துண்டுகளாக வெட்டிய அஃப்தாப் பிரிட்ஜில் உடல் பாகங்களை வைத்துவிட்டு டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் வீசியதாக புகார் எழுந்தது.
இது தொடர்பாக கடந்த ஜனவரி 24ஆம் தேதி 6629 பக்க குற்றப்பத்திரிகையை டெல்லி போலீஸ் பதிவு செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையில் கொலைக்கான தடயங்களை அஃப்தாப் அழித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. தாம் குற்றமே செய்யவில்லை என்றும் அஃப்தாப் நீதிமன்றத்தில் கூறியுள்ளார். இந்நிலையில் தடயங்களை அழித்த பிரிவில் வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தி வழக்கை வரும் 1ஆம் தேதிக்கு டெல்லி நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கோடை மழையினால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பெய்த கோடை மழையால் பருத்தி, எள் போன்ற பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். குறிப்பாக சுமார் 1,00,000 ஏக்கர் பருத்தி, 20,000 ஏக்கர் எள் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். எனவே திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு அதிகாரிகளை நேரில் அனுப்பி பாதிப்புகளை கணக்கெடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் 1 ஏக்கர் பருத்திக்கு சுமார் 50,000 ரூபாயும், எள்ளுக்கு 20,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூரில் கலவரம் நடந்த பகுதிகளில் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டதை அடுத்து மக்கள் அத்தியாவசியப் பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தினருக்கு பழங்குடியினர் என்ற சான்று அளிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனால் அந்த மாநிலத்தில் பழங்குடியினரும் மாற்று சமூகத்தினரும் நடத்திய பேரணிகள் முதலில் மோதலாகவும் பின்னர் வன்முறையாகவும் மாறியது. வீடுகள், உடைமைகளுக்கு தீ வைக்கப்பட்டன. இதில் சுமார் 60 பேர் உயிரிழந்தனர். இந்த சூழலில் இணைய சேவை வரும் 13ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டுள்ளது. 11 மாவட்டங்களில் ஊரடங்கில் நிலைமை சற்று முன்னேறியுள்ளதால் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. மணிப்பூரில் மக்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் என்று மாநில அரசு கோரிக்கை விடுத்துள்ளது.